என்னையா எல்லாம் ரெடியா? ரெடி சார். கேமராவை இங்கேயா வச்சிருக்கிற? அங்க கொண்டு வையா. வில்லன் எங்க, ஹீரோயின் எங்க? அதோ வரேங்க சார். இப்ப நாம என்ன எடுக்க போறோம்னா ஹீரோயின், அதாவது நீ என்ன பண்ற? ஜாலியா நடந்து வந்து அந்த ஸ்டாண்ட் மேல ஏறி தண்ணியில பொத்துன்னு குதிக்கிற. வில்லனாகப்பட்ட நீ இந்த இடத்துல இருந்து அந்த அம்மா தண்ணியில குதிக்கும் போது துப்பாக்கியால சுட்டு தள்ளுற. புரியுதா? நல்லா கவனிக்கணும். நம்பர் 1 கேமரா ஸ்டார்ட் பண்ண சொல்லுவேன். நம்பர் 2 ஆக்ஷன் சொல்லுவேன், அப்பத்தான் நீ தண்ணியில குதிக்கணும். நம்பர் 3 ஷூட்னு சொல்லுவேன், அப்பத்தான் நீ துப்பாக்கியால சுடணும். ஓகே? ஓகே சார். எல்லாரும் பொசிஷனுக்கு போங்க. நோ கேமரா இங்க வையா. ரிஃப்ளெக்டர் போடியா. மூவ் குயிக். Start camera. Running. Action. Shot. பிரபல சினிமா நடிகை சுட்டுக்கொலை, கொலையாளியை பிடிக்க போலீஸ் வலைவீச்சு. நாகப்பட்டினம் இவ்வூர் பிரபல ஹோட்டலில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. அந்த கொலைகாரனா இருப்பானோ? இருக்கலாம். கப்பட அமைக்கலாமா? அமைக்கி போடுவோம்.
ஒரு நிமிஷம் நிக்கணும். தங்களை திருப்பாதம் பட்டதுனால இந்த வீடே புனிதமாயிட்டதா நான் நம்புறேன். இதுகளை பாத காணிக்கையா தயவு செய்து நீங்கள் ஏத்துக்கணும். ஆமா, நல்ல நோட்டு தானே? பேங்க்ல இருந்து வாங்கினதுங்க. சரி, இதையே எனக்கு காணிக்கையா வைக்கிறீங்க? அது மூவாசை, மண்ணு பொண்ணு பெண்ணு, இத மூணையும் முழுசா வெறுத்தவங்கள தான் சன்னியாசின்னு சொல்றாங்க. அந்த பற்றற்ற மனப்பான்மை உங்ககிட்ட பரிபூர்ணமா இருக்கிறத இப்ப கண்ணால பார்த்தேன். அதுக்குதான் இந்த சமர்ப்பணம். சுத்த சைவமோ? எது கிடைச்சா அடிப்பேன். அப்படி இருக்கச்ச சமையல் அறையில அவ்வளவு கரிமீன் கிடக்கு, பருக்கையில தண்ணியை ஊத்தி பட்டமளவாய கடிச்சிட்டு தின்னு தாத்பரியம் என்னவோ? இந்த நாக்கு இருக்கே, அது ரொம்ப பொல்லாதுங்க. இன்னைக்கு ஓசில கிடைச்சிச்சு அடிச்சுட்டேன்னு வைங்க, நாளைக்கு அதே நேரத்துக்கு கொண்டா கொண்டான்னு கேட்கும். எல்லாத்தையும் பார்த்தேன், நாக்குல இருந்து சல்ல சலன் தண்ணி ஊறிச்சு. ஆஹா, இது கட்டு கடங்கா தெரிஞ்சு போச்சு. எடுத்தையும் அறுத்தேன் நாக்க. எவனுக்குமே இது நாக்கு மட்டும் இல்லங்க, கண்ட்ரோலுக்கு வரனால எதா இருந்தாலும் அறுத்து செஞ்சிருவேன். அந்த வைராக்கியம் உங்க முகத்திலேயே தெரியுதே. இப்படி உள்ளும் புறமும் சுத்தமா இருக்க நீங்க போலீஸ பார்த்தது ஏன் அந்த ஓட்டம் ஓடுனீங்க? போலீஸ் துரத்துச்சு, நான் ஓடினேன். எந்த ஊரோ? இன்னைக்கு இந்த ஊரு, நாளைக்கு எந்த ஊரோ. அப்பா அம்மா இருந்ததான சொல்றாங்க, கொஞ்சம் இருங்க. ஏயா, என்ன தெரியணும் உங்களுக்கு? அதை சொல்லுங்க. இது வீடுதானே? வீடுதான். வீடுதான். இங்க குடும்பம் இருக்கா? இருக்கு. இந்த குடும்பத்துக்கு நான் தான் தலைவன். தலைவன்? ஏயா, தெருக்கதவுல இருந்து கொல்லக்கதை வரைக்கும் எல்லாமே திறந்து கிடக்கு. இப்படி குடும்பம் நடத்தினா நீ உருப்படியா? கால செருப்பு இருக்கா? இல்லையே. என்கிட்ட இருக்கு. எதுக்கு? இதால என் தலையில 2 அடி அடிச்சு இப்ப கேட்ட கல்வி திருப்பி கேளுங்க, அப்பதான் எனக்கு ரோஷம் வரும். இத யோசனை பண்ணி செய்வோமே. நோக்கம்? ஆமா, உள்ள கொடுத்துருக்கானே யாரு? என் மாப்பிள்ளதான். மாப்பிள்ளனா உன் பொண்ண கொடுத்துருக்கானே. அப்ப தினசரி உன்னை கொண்டு வருவான், இன்னைக்கு இதை கொண்டு வந்திருக்கான். அப்ப உங்க பொண்ணு எங்கயா? என்னையா? அதை மட்டும் கேட்காதப்பா. இது ஒரு குடும்பமா இல்லைங்கிறத நீ ஒத்துக்கிற இல்ல? இத ஒரு நல்ல குடும்பமாக்கி என்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் நீங்க தங்கி இருக்கணும். இது என் வேண்டுகோளப்பா, யோசிக்கப்படாது. அதுக்கு இல்லங்க, நீங்க கண்ணு கலங்கணும்னு எனக்கு கஷ்டமா போச்சு. அதனால ஒரு 10 நாள் நான் இங்க தங்குறேன். என்னங்க சொல்றது கேளுங்க. இந்த 10 நாள்ல நான் வேலை செய்யறதுக்கு இந்த வீடு லாயக்கா, எனக்கு முதலாளியா இருக்கிறதுக்கு உங்களுக்கு யோகியதை இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவேன். பண்ணுங்க. அந்த டெஸ்ட்ல நீங்க ஜெயிச்சிட்டா பர்மனன்ட் பத்தி நான் யோசிக்கிறேன். சரிங்க, முதல்ல சாவியை பிடிங்க. என்னங்க அவசரம்? சாவியை பிடிங்க. நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. இந்த கையில விபூதி பூசி பூசி கரைப்பட்டிருக்க தவிர வேற எந்த கரையும் பட்டதே இல்ல. முருகா, அந்த முருகன் இருக்கிற வரைக்கும், இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அடியேன் இருக்கிற வரைக்கும்
மந்திரி சொன்னாரு சந்தன கட்டையை விட்டுட்டேன், எம்எல்ஏ சொன்னாரு சாராயக்காரனை பிடிக்கல, அதுக்குங்கிற கொஞ்சம் நியூஸ் என் காதுல விழுந்தாலும் போதும், எந்த பயமாவனா இருந்தாலும் சரி நான் சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன். பி கேர்ஃபுல். எஸ் சார். என்னையாது கழுத்துல கொட்டை நெத்தியில பட்டை? எல்லாம் டிஎஸ்பி ஐயா தயவு. உன் பக்தி பஜனை எல்லாம் வீட்டுல வச்சுக்க. உன் கிறுக்குத்தனத்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டு, நான் ரொம்ப சீரியஸ் ஆக்ஷன் எடுப்பேன். பி கேர்ஃபுல்.